வணக்கங்க. இங்கே ஆர்ஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் என் 2 பொண்ணுங்க படிக்கிறாங்க. சிவானி அண்ட் யாழினி. சிவானி வந்து இப்போ +1 படிக்குது. யாழினி வந்து 9th படிக்குது. இந்த ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ அன்னைக்கு என் பிள்ளைகளை இங்கே சேர்த்து விட்டது. அன்னைக்கிருந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்குதுங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. எந்த குறையும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா இம்ப்ரூவ் ஆகி ஒரு 3rd ரேங்க் உள்ளே வர்ற அளவுக்கு பிள்ளைய படிக்குதுங்க. எந்த ஒரு இதுவும் டவுட்டும் இல்லை, எந்த ஒரு குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்கூலில் ரொம்ப எனக்கு பிடிச்சது எதுன்னா ஒழுக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஆர்ஆர் இன்டர்நேஷ்னலில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு முக்கியமான ரீசனுக்காக வேண்டி நான் எந்த ஸ்கூலும் இது வரைக்கும் மாற்றாமல் இருக்கேன். பட் ஒழுக்கம் மட்டும் இல்லை, படிப்புமே என் பிள்ளைலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிவானி லாஸ்ட்டு 10th வந்து டாப் 10க்குள்ளே டாப்பரில் வந்துச்சு. இப்போ வந்து ஸ்கூல் ஃபீயெல்லாம் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? அதே மாதிரி அடுத்த பொண்ணு 9th படிக்குது. அதுவுமே அதே மாதிரி வந்துடுறேன் இருக்குது. இந்த பொண்ணை பார்த்தா அது ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு. இப்போ அது நல்லா படிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேம் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு மேமும் வந்து கரெக்டாக பிள்ளைகளை நோட் பண்ணுறாங்க. இந்த பிள்ளை என்ன மிஸ்டேக் விடுது என்னங்கிறது கரெக்டாக சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க வந்து ஒவ்வொரு பிள்ளையும் வந்து தனித்தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்கள நோட் பண்ண போய் தான் அதை கண்டுபிடிக்க முடியுது. ஜென்ரலாக எல்லோரும் 50 பிள்ளையும் ஒன்றா பார்க்குறவங்க வந்து அப்படி சொல்ல முடியாது. ஒரு பிள்ளையும் அவங்க வாட்ச் பண்ணுறாங்கங்கிறது என்கிட்ட கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு புரிஞ்சுக்கிற முடியுது. ஸோ சூப்பர், ஒரே வார்த்தையில் சொன்னால் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. அவ்வளோ.